என்னது, காந்தியடிகளுக்கும் பாரதியாருக்கும் சண்டையா? அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா? அது என்னன்னு நான் உண்மையை சொல்றேன். வணக்கம், நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞர், பாடலாசிரியர், தமிழாசிரியர். 1919 காந்தி சென்னைக்கு வந்திருந்தார். ராஜாஜியோடைய வீட்டுல தங்கியிருந்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பாரதியார் காந்தியடிகளை சந்திக்க போயிட்டார். காந்தியை பார்த்து, நான் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்க அதற்கு தலைமை தாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு பாரதி கேட்கிறார். காந்தியடிகள் என்ன தேதியில வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. பாரதி அந்த தேதியை சொல்றாரு. காந்தியடிகள் தன்னுடைய உதவியாளர்கிட்ட கேட்டு, மன்னிச்சிருங்க பாரதி, அன்றைக்கு எனக்கு வேறொரு நிகழ்ச்சி இருக்கு, உங்களால நிகழ்ச்சியை மாத்தி வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா பாரதி உடனே, இல்ல மன்னிச்சிருங்க, என்னால நிகழ்ச்சியெல்லாம் மாத்தி வச்சுக்க முடியாது, பரவாயில்ல நான் நடத்திக்கிறேன், உங்களுடைய இயக்கம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அதற்கு பிறகுதான் காந்தியடிகளுக்கு பாரதி எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு தெரியுது. தன்னுடைய பணிக்கும் தன்னுடைய நேரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தலைவர் அப்படின்னு காந்தியடிகள் உணர்றாரு. ஆனா மக்கள் இதை சரியா புரிஞ்சுக்காம, காந்திக்கும் பாரதிக்கும் ஏதோ தகராறு போல் இருக்கு, பாரதி கொஞ்சம் திமிரா நடந்துக்கிட்டாரோ அப்படின்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இதுதான் உண்மையிலேயே நடந்தது. உங்களுக்கு பாரதியார் பற்றி இந்த மாதிரி உண்மையான வரலாறு தெரியணும் அப்படின்னா மறக்காம எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.